வணக்கம். அச்சா, ஒரு ராக்கெட் ஆகாயத்துல ஸ்மூத்தா போறதுக்கும் பங்குச் சந்தையில ஒரு ஷேர் விலை திடீர்னு விழுகிறதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கணித வித்தியாசம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பேர் தான் கண்டினியூட்டி, அதாவது தொடர்ச்சி. கால்குலஸோட ரொம்ப முக்கியமான இந்த ஐடியாவை இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க ஒரு சின்ன கேமோட ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியிற இந்த புள்ளிகளை பாருங்க. உங்க கையில ஒரு பேனா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த பேனாவை பேப்பர்ல இருந்து எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்காம இந்த புள்ளிகள் வழியா ஒரு கோடு வரைய முடியுமா? இப்ப நீங்க மனசுல என்ன யோசிச்சீங்களோ அதுதான் கணிதத்துல தொடர்ச்சி அப்படிங்கறதோட ஆரம்ப புள்ளி. இங்க பாருங்க, சில கிராஃப்ஸ், அதாவது வரைபடங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா எங்கேயும் உடையாம இருக்கு. ஆனா மத்த சிலதுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜம்ப் இல்லனா ஒரு கேப் இருக்கு. ஏன் சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இப்படி நல்ல பிள்ளையா நடந்துக்குது, மத்த சிலது ஏன் இப்படி நடுவுல பிரேக் ஆகுது? அந்த ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு உடைக்க போறோம். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த உடையாத கோடு அப்படிங்கிற சிம்பிள் ஐடியாவுல ஆரம்பிப்போம். அப்புறம் அதுக்கு சரியான டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எப்பெல்லாம் பிரேக் ஆகுது, அதை எப்படி ஒரு 3 ஸ்டெப் செக் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்க போறோம். கடைசியா ஒரு கோடு இணைஞ்சிருக்கிறதுக்கும் அது ஸ்மூத்தா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல உடையாத கோடு. வாங்க நம்மளோட இயல்பான புரிதலில் இருந்தே ஆரம்பிக்கலாம். தொடர்ச்சினா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு பேரு பென் டெஸ்ட். அதாவது ஒரு கிராஃபை பேப்பரை விட்டு பேனாவை எடுக்காமலே உங்களால வரைய முடிஞ்சா அது ஒரு தொடர்ச்சியான ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமான ஒரு கணக்கு விஷயத்த நம்ம செய்யற ஒரு சிம்பிளான வேலை கூட கனெக்ட் பண்றது தான் இந்த டெஸ்டோட ஸ்பெஷாலிட்டியே. உதாரணத்துக்கு இந்த f(x) mod x கிராஃபை பாருங்களேன். இதை நாம பேனாவை எடுக்காமலேயே முழுசா வரைஞ்சிட முடியும் இல்லையா? ஆமா, x = 0ல ஒரு ஷார்ப்பான முனை இருக்கு. ஆனா கோடு எங்கேயாச்சும் உடையுதா? இல்ல. அதனால நம்மளோட பென் டெஸ்ட் இங்க பக்காவா பாஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா தொடர்ச்சியை வரையறுக்கிறது. அதாவது பேனாவுல இருந்து துல்லியத்துக்கு போக போறோம். பென் டெஸ்ட் ஓகே தான், ஆனா கணக்குக்கு துல்லியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை எப்படி கொண்டு வரதுன்னு இப்ப பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, பென் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல விஷயம்தான். ஆனா கால்குலஸை பொறுத்த வரைக்கும் துல்லியம் தான் எல்லாமே. நாம இயல்பா புரிஞ்சுக்கிற ஒரு ஐடியா மட்டும் போதாது. அதனால தான் நமக்கு முறையான ஒரு ஃபார்மல் டெஃபினிஷன் தேவைப்படுது. இதோ அதுதான் அந்த பவர்ஃபுல் மேத் டூல். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இது 3 விஷயத்தை தான் சொல்லுது. 1, நீங்க ஒரு புள்ளி C-ய நெருங்கி போகும்போது அந்த ஃபங்க்ஷன் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை நோக்கி போகணும். அதுக்கு பேரு தான் லிமிட். 2, சரியா அந்த புள்ளியில அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நிஜமான வேல்யூ இருக்கணும். அதாவது f(c). 3, ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க நெருங்கி போன அந்த வேல்யூவும் அந்த புள்ளியில இருந்த நிஜமான வேல்யூவும் ஒண்ணா இருக்கணும். சிம்பிளா சொன்னா நம்மளோட பென் டெஸ்டோட மேக்ஸ் வெர்ஷன் தான் இது. அடுத்த பகுதி ஃபங்க்ஷன்ஸ் எப்போ பிரேக் ஆகும். சரி, ஒரு ஃபங்க்ஷன் எப்போ இந்த ரூல்ஸை மதிக்காது, அது எப்போ உடையுது? வாங்க அந்த மாதிரி தொடர்ச்சி இல்லாத ஃபங்க்ஷன்ஸோட வகைகளை பார்க்கலாம். இதான் முதல் வகை. இங்க பாருங்க, x = 0 அப்படிங்கிற புள்ளியில இந்த ஃபங்க்ஷன் திடீர்னு ஒரு வேல்யூவிலிருந்து இன்னொரு வேல்யூவுக்கு குதிக்குது. இதுக்கு பேரு ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. இங்க நாம கண்டிப்பா பேனாவை தூக்கி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இதோ இது இன்னொரு விதமான பிரேக். x = 1 அப்படிங்கிற புள்ளிய நல்லா கவனிங்க. லெஃப்ட்ல இருந்து வர்ற கோடும் ரைட்ல இருந்து வர்ற கோடும் ஒரே இடத்துல சந்திக்கவே இல்ல. 2 ரோடும் வேற வேற இடத்துக்கு போற மாதிரி இங்க ஒரு கேப் உருவாகிடுது. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம். கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இங்க பாருங்களேன், ஒவ்வொரு முழு எண் வரும்போதும் இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டெப் மேல குதிக்குது. பார்க்கறதுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரியே இருக்கு. இங்க உடைப்புங்கிறது அப்பப்போ வரதில்ல. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட கேரக்டரே. சரி, நம்ம அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. 3 ஸ்டெப் செக். இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் தொடர்ச்சியா இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிள் டூல் கிட் இப்போ உங்களுக்கு தரப்போறேன். நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஃபார்மல் டெஃபினிஷனை 3 சிம்பிள் செக்கா பிரிச்சிடலாம். செக் நம்பர் 1, நீங்க செக் பண்ற புள்ளியில ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அப்படி இல்லைன்னா கிராஃப்ல ஒரு ஓட்டை விழுந்துடும். செக் நம்பர் 2, அந்த புள்ளிய லெஃப்ட்ல இருந்தும் ரைட்ல இருந்தும் நெருங்கும்போது ரெண்டும் ஒரே வேல்யூவை நோக்கி போகணும். அப்படி இல்லைனா ஒரு ஜம்ப் இருக்கும். செக் நம்பர் 3, ரொம்ப முக்கியம், அந்த நெருங்குற வேல்யூவும் அந்த புள்ளியோட உண்மையான வேல்யூ ஒண்ணா இருக்கணும். இந்த 3 செக்கும் பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் தொடர்ச்சியானது. வாங்க இந்த 3 ஸ்டெப் செக்க 2 உதாரணத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட்ல இருக்கிற f(x) = x² ஃபங்க்ஷன் x = 0ல 3 செக்கையுமே பாஸ் பண்ணிடுது.
ஆனா ரைட் சைடுல பாருங்க, நம்ம முன்னாடி பார்த்த அந்த கிராஃப் x is equal to 1ல ரெண்டாவது செக்லயே ஃபெயில் ஆயிடுது. ஏன்? ஏன்னா லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் சேரவே இல்ல. அதனால அதுக்கு ஒரு பொதுவான லிமிட்டே கிடையாது. நம்மளோட கடைசி பகுதி ஸ்மூத்னஸும் ஷார்ப் கார்னரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு கோடு உடையாம இருக்கணும்னு சொல்லிட்டோம், சரி. ஆனா அது வளைஞ்சு ஸ்மூத்தா தான் போகணுமா, இல்ல ஷார்ப்பான முனைகளோட போகலாமா? இந்த கேள்விதான் நம்மள கால்குலஸோட அடுத்த கட்டமான டிஃபரன்சியேஷன், அதாவது வகையிடலுக்கு கூட்டிட்டு போகுது. இந்த முக்கியமான தியரிய பாருங்க. ஒவ்வொரு வகையிடத்தக்க சார்பும் தொடர்ச்சியானது, ஆனால் இதன் மறுதலை உண்மை அல்ல. இதுதான் நம்மளோட கடைசி மற்றும் முக்கியமான பாயிண்ட். சிம்பிளா சொன்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஸ்மூதா இருந்தா அது கண்டிப்பா தொடர்ச்சியா இருக்கும், அதாவது இணைஞ்சு இருக்கணும். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் இணைஞ்சு இருந்தா அது ஸ்மூதா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம முன்னாடி பார்த்த அதே f of x equal to மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான் இதுக்கு சரியான உதாரணம். இந்த ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையுமே தொடர்ச்சியானது தான், கோடு உடையவே இல்லை. ஆனா சரியா அந்த x equal to 0ல இருக்கிற ஷார்ப் கார்னர் என்ன சொல்லுது? அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஸ்மூத்தா இல்லைன்னு சொல்லுது. அதனால அந்த ஒரு புள்ளியில மட்டும் அது வகையிடத்தக்கது கிடையாது. சரி, நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். கண்டினியூட்டினா ஒரு கிராஃப்ல ஜம்ப், ஓட்ட, பிரேக் எதுவும் இருக்காது. கணக்குப்படி சொல்லணும்னா லிமிட் வேல்யூவும் நிஜமான வேல்யூவும் ஒன்னா இருக்கணும். இது உலகத்துல நடக்கிற ஸ்மூத்தான கணிக்கக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சுக்க உதவுது. கடைசியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோடு இணைஞ்சு இருக்கிறது வேற, அது ஸ்மூத்தா இருக்கிறது வேற. இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். இந்த கண்டினியூட்டி ஐடியாவை நம்மளோட நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில விஷயங்கள் ஸ்மூத்தா கணிக்கிற மாதிரி போகுது, எங்கெல்லாம் திடீர்னு ஜம்ப் ஆகி தொடர்ச்சி இல்லாம உடையுது, யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தித்துக் கொண்டிருங்கள்.